இதை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேட் கொடுத்தது என்னோடய ஒய்ஃப் தான். என் பையன் இதை ஆரம்பிச்சுக்கிறான், அவன் நல்லதனமாக வரணும், நல்லபடியாக இருக்கணும், அவன் மேலே மேலே வரணும். பிக் ஆம்பிஷன் வந்து இந்த மாதிரி ஓல்டஸ்ட் பீப்புள் வச்சு நல்லா கேர் பண்ணணும். யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கவங்களுக்காக நான் இதை மெயின் நோக்கமே அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் நிறைய தேவைப்படுது. எவ்வளோ இருந்தாலும் பத்தலை. இப்போது இவர் ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம். ஹாய் ஹலோ மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னை மடிப்பாக்கத்தில் ராம்நகர் 3rd அவென்யூவில் ஒரு சீனியர் சிட்டிசன் கேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஃபீல்டில் ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடித்த உடனே வந்து எனக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோமில் எனக்கு ஃபஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் வந்து அதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து சீனியராக வந்து ஒரு சூரியகுமார்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருந்தார். அவர் பண்ணுற சர்வீஸை பார்க்கும்போது எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் ஒரு 10 வருஷமாகவே இந்த ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் தவிர நான் இதே ஃபீல்டில் போயிட்டு இருந்ததுனால எனக்கு இது தனியாக ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும், நம்ம நல்லா மேலே இதேமாரி நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 10 வருஷ கனவு அது இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. இதை வந்து உங்ககிட்ட சொல்கிறது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேட் கொடுத்தது என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ அவங்க தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தைரியம் கொடுத்தாங்க. வந்து பெரிய லெவலில் நம்ம பண்ணுறோமே, இதில் ஏதாவது லாஸ் ஆகிடுமோ, நம்ம ரெண்டெல்லாம் கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்குன்னும் போது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நின்று எதுவும் ஆகாது, உனக்கு டேலண்ட் இருக்குது, நீ பண்ணுன்னு சொன்னது என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ அவங்க தான் முழுக்க எனக்கு முழு சப்போர்ட் பண்ணது. அம்மா எங்கள் அண்ணன்லாம் சப்போர்ட் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே 24 ஹவர்ஸ் கேர்டேக்கர், 3 வேளையும் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இருக்குது, டாக்டர் விசிட்டிங், நர்சிங் கேர், லாண்ட்ரி எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம்.
நம்ம ஓல்டேஜ் ஹோமோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு நம்ம சர்வீஸ் நிறைய கொடுக்கணும். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேமெண்ட் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு பேக்ரவுண்ட் எக்கனாமிக்கல் சப்போர்ட் இல்லாததுனால ஸோ ஒரு 30% வந்து நான் ஃப்ரீயாக பார்க்குற ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ 70% மட்டும் பேமெண்ட். அந்த பேமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிற கேர்டேக்கர், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ரெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ மீதி 30% வந்து யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கவங்களுக்காக நான் இதை மெயின் நோக்கமே அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு பண்ணணுன்ட்டு. இன்னும் சோர்ஸ் இன்கம் வரும்போது இதை நான் ஃப்ரீயாகவே கொண்டு வருவேன். அதையும் சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்துக்க முடியாமல் நல்லா கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள எங்ககிட்ட கொடுங்க. நான் எங்கள் ஃபேமிலி மாதிரி பார்த்து ஸோ நாங்கள் நல்லா அவங்கள கேர் பண்ணிக்குவோம். ஸோ இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. இது என்னோட ரொம்ப நாள் கனவு. இன்றைக்கி அதை நிறைவேறிருக்கு. இது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் இதை இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம். இதை சொல்கிறதுக்கு இன்னமும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க வளத்துடன் நீ ஆரம்பிச்சிருக்க இந்த முதியோர் இல்லம் மென்மேலும் வளர்ந்து நீ நல்ல சீரும் சிறப்பமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பாபாவோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். 12 வருஷம் பழக்கம். பிசியோ மணியாக எனக்கு அறிமுகமானார். எங்கள் இல்லத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, கை கால் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வந்து நிறைய பேருக்கு இவர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அவங்க நல்லா நடந்து இப்போ ஒரு தாத்தா நம்ம இல்லத்தில் இருந்த ஒரு பிராமின் தாத்தாவுக்கு இவர் வந்து க்யூர் பண்ணி அந்த மாதிரி இவருடைய கை பக்குவமும் சரி நோயாளிகளுக்கும் நல்லா ஆகுது. அந்த ஒரு ஆசீர்வாதமோ என்னமோ ஃப்யூச்சர் நீ ஒரு முதியோரில் வைக்கணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதன்படியே ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக நல்லா வரும். இன்னும் எனக்கு வந்து இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஹோமும் ஆரம்பிக்கணும். சரியா? வாழ்த்துக்கள்ப்பா. நான் இவங்க அண்ணி, அது தம்பி இவங்க எனக்கு. என்னன்னா இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஆர்பனேஜ் அந்த மாதிரி இதில் தான் இவர் வளர்ந்தது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அவரோட பிக் ஆம்பிஷன் வந்து இந்த மாதிரி ஓல்டஸ்ட் பீப்புள் வச்சு நல்லா கேர் பண்ணணும். தென் இவங்களோட லாஸ்ட்டு டைம் கூட நாங்கள் நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது எப்படி இருக்கோன்னா, நார்மல் ஃபேமிலி கான்வர்சேஷன்லேயும் இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து இன் ஃபியூச்சர் அவங்களோட இது கூட ஓல்ட் ஏஜில் நம்ம லாஸ்ட் காலத்தை கழிக்கலான்ற மாதிரி இவங்க இந்த ஏஜ்லையுமே இவங்களோட ஆம்பிஷன் அப்படி தான் இருந்தது. ஸோ இவர் மேலும் மேலும் நல்லா வரணும், நல்லா வருவார். எதுலேயுமே கொஞ்சம் போல்டு, எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் சாமி மேலே கொஞ்சம் இது, பெரியவங்களை மதிக்கிறது. ஸோ சப்போர்ட்டும் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஹி பிகம் அ குட் மேன், குட் ஹியூமன், குட் ஃபேமிலி ஆல்சோ. என் பையன் இதை ஆரம்பிச்சுக்கிறான். அவன் நல்லதனமாக வரணும், நல்லபடியாக இருக்கணும், அவன் மேலே வரணும். சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையன் நல்லா வரணும், பெரிய ஆளாக ஆகணும், நல்லா எல்லாம் நல்லா நடத்தணும். அவன் குணத்துக்கு நல்லபடியாக நல்லா மேலும் மேலும் வளரணும். நல்லா வரணும், நல்லா மேலுக்கு மேலும் வரணும், நல்லபடியாக வரணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறான். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துக்கிறாப்புல. அதனால மேலுக்கு மேலும் வரணும். நல்ல சந்தோஷமா இருந்து இந்த ஊரு பாக்கியமா இருக்கணும் என் குழந்தை. எங்கள் மச்சான் தங்கச்சி வீட்டுக்காரு ஹோம் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் மேலே மேலே வளர வாழ்த்துக்கள். சாய் கிருஷ்ணி ஹோம் நடத்துகிறாரு எங்கள் மச்சான் தங்கச்சி வீட்டுக்காரு. மேலே வளர்ந்து நல்லா இதுவாகணும், மக்களுக்கு நல்லா பண்ணி ஆடணும். வர பேர் நிறைய இந்த இதுக்கெல்லாம் வராங்க. யூடியூப் உங்கள் சேனல் வந்து இது பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லி நல்லது பண்ணுங்கள். இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப வந்து பயன்படக்கூடிய விஷயமா. இப்போ முதியோர்கள் வந்து வீட்டில் பார்த்துக்காத பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து கூட்டின்னு வந்து இந்த மாதிரி ஹோமில் வந்து சேர்க்குறாங்க. இந்த மாதிரி ஹோம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இப்போ முதியோர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு பொதுமக்கள் சேவையாக தொடர்ந்து செய்யணும். இது மேலும் மேலும் இந்த ஹோம் வந்து வளரணும். மணிகண்டன் வந்து 2018 எங்களுக்கு பழக்கம். இது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. இது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்திக்கிறோம். சார் மணிகண்டன் எங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்டாக தான் தெரியும் எங்களுக்கு. பட் இப்போ வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் நிறைய தேவைப்படுது. எவ்வளோ இருந்தாலும் பத்தலை. இப்போது இவர் ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி தனியாக இருக்கிறவங்க, இண்டிவிஜுவல் சிங்கிள் பேரண்ட்டுங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு நினச்சி இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் மேன்மேலும் இந்த இதில் இருந்து நல்லா வளரணும்னு சொல்லிட்டு பகவானை வேண்டி. ஆக்சுவலாக ஜனங்கள்லாம் என்ன பண்ணுது, என்னுடைய பர்த்டே
வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா சாப்பிட்ணும்னு சொல்லி ஒரு 200-300 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி வெளியிலேருந்து வரும். அதெல்லாம் பாதி வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக இங்கே நடத்துகிறவங்க கிட்ட பைசாவாக கொடுத்துட்டா அவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. தம்பி நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. முதியோர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மேலும் நல்லா பண்ணணும், சிறப்பாக பண்ணணும். இது ஒரு சமூக சேவை மாதிரி தான் இது, ஓகேங்களா? அதனால் வந்து மேலும் இன்னும் வளர்ச்சி அடைந்து